தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டத்தில் வன்முறை வெடித்ததில் போலீசார் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் 13 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் குறித்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றி டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். மேலும் வன்முறையை கட்டுப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும் வாகனங்களை தயார் நிலையில் வைத்திருக்குமாறு காவல் ஆணையர்கள் மற்றும் காவல் கண்காணிப்பாளர்களுக்கு அவர் அறிவுறுத்தியுள்ளார். கூட்டத்தை கலைக்க கண்ணீர் புகையுண்டுகளை வீசும் வஜ்ரா வாகனம், தண்ணீரை பீச்சியடிக்கும் வருண் வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளதா என்பது குறித்த தகவல்களை தெரிவிக்குமாறும் டிஜிபி டி.கே. ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்னும் சற்று நேரத்தில் கூட இருக்கக்கூடிய நிலையில் அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்து ஸ்டெர்லைட் விவகாரம் குறித்து ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டுவர சபாநாயகரிடம் திமுக கொறடா சக்கரபாணி மனு அளித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், தற்போது பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்னைக்கு தொடங்க இருக்கு. பல்வேறு முக்கிய விவகாரங்களை எழுப்ப எதிர்க்கட்சிகள் முடிவு பண்ணியிருக்காங்க. தற்போது கருப்பு சட்டை அணிந்து திமுகவினர் வந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்த்துட்டு இருக்கோம். திமுகவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? இன்னைக்கு சட்டப்பேரவையில் நடைபெறக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் என்ன அபினேஷ்? இன்று காலை 10:30 மணிக்கு தமிழக சட்டப்பேரவை கூடுகிறது. பட்ஜெட் தாக்கல் என்பது தமிழக அரசு கடந்த மார்ச் மாதம் தாக்கல் செய்தது. தற்பொழுது இன்றைக்கு மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்துக்கான கூட்டத்தொடர் இன்று தொடங்கி ஜூலை 9ஆம் தேதி வரை தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. ஏறக்குறைய 23 நாட்கள் நடைபெற இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரான முதல் நாளான இன்று சரியாக அவை நடவடிக்கை என்பது காலை 10:30 மணிக்கு தொடங்கி நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும். அபினேஷ், நீங்க தொடர்ந்து இணைப்பெறுங்க. தற்போது மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கோரிக்கையேற்று அம்மாவுடைய அரசு ஆலை மூடுவதற்குண்டான அரசாணை வெளியிடப்பட்டு இப்போது கூட காலையில் இப்போ முழுமையாக அந்த செகண்ட் பேஸில் நில ஆர்ஜிதம் பண்ணது அது கூட ரத்து செய்யப்பட்டு. எனவே ஒரு நிலை அந்த ஆலை பொதுமக்கள் தேவையில்லை என்று சொல்லும்போது நாங்கள் ஏற்கனவே சொன்னோம், மக்கள் விரும்புகின்ற எந்த செயலும் அரசு ஏற்றுக்கொள்ளும், மக்கள் விரும்பாத எந்த செயலையும் அரசு ஏற்றுக்கொள்ளாது. சார், இதுதான் திருக்குறள் போல அம்மாவுடைய அரசனுடைய நெறி. அந்த வழியை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டோம். எனவே தான் மக்கள் விரும்பாத இந்த ஆலை அரசு விரும்பவில்லை. எனவே தான் ஆலை மூடப்பட்டது. முதல்ல மூடுங்க சொல்லிட்டு மூடின பிறகு இப்போ அது போய் ஒரு உள்நோக்கம் கற்பிப்பது என்பது அரசியல் எதிர்கட்சிகள் எதிரி கட்சிகளாக செயல்படக்கூடாது. எனவே அவர்கள் முழுமையளவுக்கு அரசியலாக்க நினைத்தார்கள். எனவே அதற்கு வழி இல்லாமல் போய்விட்டது. இப்போ அரசியலாக்க வழி இல்லாமல் போனதுனால் இப்போ அவங்க எதில் இது குற்றங்கள்லாம் அதில் குற்றங்கள்லாம் ஒரு அமைச்சரை முடிவு எடுத்தாலும் கூட இறுதியாக வெளியிடுவது என்பது அரசாணை தான். அரசாணை என்பது அமைச்சரவை கூட்டம் எடுத்த முடிவு தான் அரசாணை வெளியிடப்படும். எனவே அப்படி இருக்கும்போது அரசாணை வெளியிட்டாலே அது அமைச்சர்கள் ஒட்டுமொத்தமாக அந்த அரசை எடுத்த முடிவு தான். இது கூட ஒரு அடிப்படை விஷயம் தெரியாமல் யார் சொன்னது? இது என்ன ஒரு திமுக செயல் தலைவர், ஒரு டெப்டி சிஎம் ஒரு இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் 1996 2001 ஆலை இயங்குவதற்கு முழு பர்மிஷன் அவர் தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 2006 2014 10 வருஷம் அந்த ஆலையை இயங்க விட்டுட்டு இப்போ ஆலையை நாங்கள் மக்களுடைய விருப்பத்துக்கு நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம். அந்த க்ளோஸ் பண்ணதை ஒரு நிர்வாகத்தில் இருந்தவர் போயிட்டு இன்றைக்கி ஒரு அரசாணையை போய் இன்றைக்கி ஒரு இந்த மாதிரி ஒரு ஒரு எதிர்கட்சி போல் இன்றைக்கி அதுக்கு ஒரு ஒரு குற்றச்சாட்டு கூறுவது என்பது நிச்சயமாக ஏற்க மாட்டார்கள். எனவே எது அது ஒரு அமைச்சரவை கூட்டம் கூட்டினாலும் சரி, இறுதியாக எதுனா அரசாணை தான். ஏன்னா இந்த அடிப்படை விஷயம் கூட ஒரு நிர்வாகத்தில் இத்தனை காலம் துணை முதலமைச்சராக இருந்து இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் இருந்தவருக்கு எப்படி தெரியாமல் போச்சுன்னு தான் எனக்கு வருத்தமாக இருக்கு. அப்படின்னா இவர் ஒரு கவர்மெண்ட் ஆர்டருக்கே மரியாதை இல்லைன்றாரா? அப்போ கவர்மெண்ட் ஆர்டர் இவர் காலத்தில் போட்டதெல்லாம் அப்போ வேஸ்ட்டா? அப்போ எந்த அளவுக்கு ஒரு நிர்வாகம் தெரியாதவர்கள் தமிழ்நாட்டை சீரழித்தார் என்பதற்கு தான் அவரே ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தாரு தான் நான் எடுத்துக்கிறேன். நான் ஜியோவை கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு. கோர்ட்ல தமிழக அரசு என்ன மாதிரியான வாதத்தை முன்வைக்க போகுது? இல்லை, இப்போ நம்மை பொறுத்தவரை நேற்று சீல் வச்சாச்சு. ஸோ அந்த நிலைப்பாடை தான் நாங்கள் எங்கே போனாலும் சரி அதே நிலைப்பாடை தான் நாங்கள் தெரிவிப்போம். சட்டப்பேரவை கூடக்கூடிய சூழல்ல திமுகவுக்கு பயந்து தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நேற்று அறிவிக்கிறாங்க. யாருக்கும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது.
இது மக்களுடைய அரசு, மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கின்ற வகையில் தான் நாங்கள் வந்து இந்த ஆலை வந்து முழுமையான அளவுக்கு வந்து மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டது. இன்றைக்கி கூட வந்து 2வது கட்டத்தில் வந்து அந்த நில ஆர்ஜியத்துக்கு கூட வந்து அதுக்கு வந்து ரத்து செய்யறதுக்கு உத்தரவிட்டிருக்கு. இவ்வளவும் வந்து செஞ்ச பிறகு இதை வந்து அவங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து எதிர்கட்சி இல்லை, ஆக்கப்பூர்வமான யோசனைகள் வழங்குவதற்கு. அவர்கள் வந்து எதிரி கட்சி. எப்போதும் எதிரியாக பார்க்குறவங்களுக்கு அதை குற்றம் தான் அவங்க வந்து அதை வந்து இல்லாத குற்றத்தை வந்து அவங்க சுமத்துறது தான் அவங்க வேலையாக இருக்கும். ஏன்னா அவங்க அரசியல் பண்ணணும். 2013 நீங்க சொன்ன மாதிரி ஆலையை வந்து மூணதுக்கு அப்புறமா இதே மாசு கட்டுப்பட்டு வரையும் திரும்ப சர்டிபிகேட் தராங்க. இப்ப ஆலை வந்து சரியாயிடுச்சு, நல்லா இருக்குன்னு சொல்லி திரும்ப ரீஓபன் பண்றாங்க. அதே நிலைமை இப்பவும் வராதுங்கிறதுக்கு என்ன சார்? அப்ப அரசாணை வெளியில அப்ப சீல் வச்சாங்களா? உங்க வாதத்துக்கு வரேன் நான். அப்ப அரசாணை வெளியிடப்பட்டதா ஆலை மூடுறதுக்கு? இல்ல அப்ப வந்து சீல் வச்சாங்களா? என்ன கேள்வி கேட்குறீங்க நீங்க? ஒரு நோட்டீஸ் கொடுக்கறதுக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கும் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு ஆர்டர் போட்டு க்ளோஸ் பண்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா? கவர்மெண்ட் ஆர்டர் போட்டு க்ளோஸ் பண்ண ஸ்டாலினுக்கு தான் ஒன்றும் தெரியல, உங்களுக்கு கூட ஒன்றும் தெரியல. சட்டசபையில் அவங்க வந்து இதை பாலிசி டிசிஷனா எடுக்கிறதுக்காக நாங்க வந்து குரல் எழுப்புவோம் அப்படின்னு சொல்லி இப்போ சட்டசபையில இந்த பிரச்சனை கொண்டு வருவோம் சொல்லி இப்போ வந்து ஜியோ போடாம எலக்ட்ரிசிட்டி கட் பண்ணிட்டோம், வாட்டர் கட் பண்ணிட்டோம், லைசன்ஸ் ரெனியூவல் பண்ணல, இத்தனை ஸ்டெப்ஸும் அம்மாவோட அரசு எடுத்துருக்கு. இவங்க ஆட்சியில் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க 10 வருஷம்? அது சொல்லுங்கள். ஒரு நடவடிக்கையாவது ஸ்டெப்ஸ் அதை எடுத்தாங்களா? எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஆனால் இவ்வளோ நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கோம். இறுதி கட்டம் மக்களுடைய உணர்வுக்கு மதிப்பளிக்கின்ற வகையில் வந்து ஆலையை க்ளோஸ் பண்ணிட்டோம், சீல் வச்சாச்சு நேற்று. இப்போ செகண்ட் பேஸ் வந்து நில ஆர்ஜிதமும் ரத்து பண்ணியாச்சு. ஸோ எது எப்படி இருந்தாலும் வந்து அரசு ஆணை தான் போடப்படும். இப்போ இது வந்து நாங்கள் இந்த ஆலை வந்து இன்னைக்கு டேட்டில் வந்து அந்த மாதிரி க்ளோசர் இல்லைன்னா சட்டமன்றத்தில் அது வந்து எழுப்பின பிறகு வந்து அது குறித்து வந்து அதை வந்து அரசு கவனத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் வந்து ஜியோ போட்டால் பரவாயில்ல. நாங்கள் தான் ஜியோ முன்னாடி போட்டோமே, கவர்மெண்ட் ஆர்டர் போட்டோமே. நில ஆர்ஜித செகண்ட் பேஸ் இப்போ வந்து அக்விசிஷனே வந்து அதே ரத்து பண்ணிட்டோமே. அப்போ இப்போ நோ கொஸ்டின் ஆஃப் வந்து ரேசிங் இந்த அசம்பிளியில் வந்து அவங்க வந்து எதிர்கட்சின்ற அடிப்படையில் வந்து அவங்க வந்து பேசலாம். ஆனால் அதில் அர்த்தம் இல்லை. அதில் சார் 13 பேர் உயிரிழந்திருக்காங்க. உயிரிழந்த பிறகு இந்த விஷயத்தை நீங்கள் எடுத்திருக்கீங்க. இதை முன்னாடியே பண்ணிருந்தா அந்த 17 பேரோட உயிரிழப்பை தவிர்த்திருக்கலாம். அதாவது இதை பொறுத்தவரையில் வந்து நாம் வந்து மதிப்பளிப்பது ஜனநாயக அந்த உணர்வு, மக்களுடைய உணர்வு இல்லை. மக்களுடைய உணர்வு ஒட்டுமொத்தமாக தேவையில்லை என்பது ஒரு முடிவு எடுத்தாச்சு. முடிவு எடுத்த பிறகு அதுக்கெல்லாம் வந்து விசாரணை கமிஷன் போட்டிருக்கு. விசாரணை கமிஷனில் எல்லாம் டிஎன்பிசி தேர்வு இப்போ சட்டசபையில் வந்து எதிர்கட்சிகள் வந்து அவங்க வந்து கேள்வி கேட்பது அவருடைய கடமை. எனவே என்ன நடந்தது, என்ன சூழ்நிலை நடந்தது, அப்படியெல்லாம் பதில் சொல்வது அரசுடைய கடமை. ஸ்டெர்லைட் ஆலை விரிவாக்கத்திற்காக போடப்பட்ட, குறிப்பாக அதற்கு ஒதுக்கப்பட்ட நில ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது இருப்பது தொடர்பாக அமைச்சர் ஜெயக்குமார் தற்போது செய்தியாளர் சந்தித்தார். இந்த நிலையில் சட்டப்பேரவையில் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷ் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். அபினேஷ், தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் மு க ஸ்டாலின் கருப்பு சட்டை அணிந்து தற்போது சட்டமன்ற வளாகத்திற்கு வந்திருக்கிறார். தொடர்பான நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கள விவரங்கள் என்ன? பல்வேறு விவகாரங்களை கையெழுக்க எதிர்க்கட்சிகள் தரப்பில் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறதா நேற்றிலிருந்த செய்தி வெளியாயிருக்கு. ஆனால் ஸ்டெர்லைட் விவகாரத்தில் தொடர்ச்சியாக அரசு பல்வேறு நடவடிக்கைகளும் மேற்கொண்டிருக்கு. திமுக எப்படி பார்க்குது? இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில முக்கிய பிரச்சனைகள் என்னெல்லாம் இருக்கு? இன்று காலை சரியாக 10:30 மணிக்கு அந்த மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்துக்கான கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற இருக்கிறது. முதல் நாளான இன்று 3 துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் என்பது தொடங்க இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் சொன்னால் வனத்துறை மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறைக்கான மானிய கோரிக்கை விவாதம் என்பது இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. முன்னதாக காலை 10:30 மணிக்கு பேரவை தொடங்கியவுடன் இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படுகிறது. அதாவது மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான இரங்கல் குறிப்பு. பிறகு கேள்வி நேரத்துக்கு பிறகு கடந்த 22ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்தில் ஸ்டெர்லைட் ஆலையை மூடக்கோரி நடைபெற்ற அந்த பேரணியில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பான ஒரு மிக கவன ஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் SP சண்முகநாதன், தமிமுன் அன்சாரி சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி, அதே போல டிடிவி தினகரன் ஆகிய 3 பேர்களில் எவரேனும் ஒருவர் வந்து கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறார்கள். இதற்கு தமிழக முதலமைச்சர் பதிலளித்து பேச இருக்கிறார்.
இந்த சூழலில் இன்றைக்கு அவை நடவடிக்கைகளை முழுவதுமாக ஒத்திவைத்து ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் தொடர்பாக நடைபெற்ற இந்த போராட்டம் மற்றும் துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்து இன்றைக்கு அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்து இன்றைக்கு அவை முழுவதும் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை மனுவை இன்றைக்கு திமுக சார்பாக குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் சார்பாக சபாநாயகர் தனபாலிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு அதே போல தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 22ஆம் தேதி நடைபெற்ற அந்த துப்பாக்கி சூட்டை கண்டிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு சட்டப்பேரவைக்கு திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கருப்பு சட்டை அணிந்து வந்திருக்கிறார்கள். அதோடு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் கருப்பு பேட்ஜ் அணிந்து கண்டனத்தை தெரிவிக்கக்கூடிய வகையில் வந்திருக்கிறார்கள். அதே போல அபுபக்கர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சட்டமன்ற உறுப்பினர் அபுபக்கர் உள்ளிட்டோரும் கருப்பு சட்டையில் அணிந்து வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு பேரவைக்கு போன உடனேயே இது குறித்து சபாநாயகரிடம் முறையிட இருக்கிறார்கள் திமுக சார்பாக. எனவே நிச்சயமாக இன்றைக்கு சட்டப்பேரவையில் திமுக இது தொடர்பான பிரச்சனையை எழுப்பி நிச்சயமாக ஒரு கடுமையான அமலில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. எனவே இன்றைக்கு அவை நடவடிக்கைகளை முழுவதுமாக ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்கிற ஒரு மனுவை இன்று காலை சபாநாயகரிடம் திமுக சார்பாக குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் சார்பாக இன்றைக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தேவப்பிரியன், திமுக தரப்பில் முன்வைக்கப்பட்ட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக குறிப்பாக காவிரி விவகாரத்திலேயும் திமுக தரப்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தொடர்ச்சியாக திமுக குற்றம் சாட்டி வருகிறது. காவிரி பிரச்சனை தொடர்பாக இன்னைக்கு விவாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கா? அதே நேரத்தில் ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பாக அரசாணை பிறப்பித்திருக்கக்கூடிய தமிழக அரசுடைய நடவடிக்கையை திமுக விமர்சனம் பண்ணியிருக்கு. முக்கியமான என்ன குறைகள் இருக்கு அப்படின்றது அந்த அரசாணையில் குறிப்பிடப்படல, ஒரு பலவீனமான அரசாணை அப்படின்னு திமுக குற்றம் சாட்டியிருக்கு. இந்த நடவடிக்கை தொடர்பாக அதிமுக தரப்பில் என்ன பதில் வர வாய்ப்பு இருக்கு? குறிப்பா இன்னைக்கு அதிமுக தரப்புடைய எதிர்வினை என்னவா இருக்கும்? குறிப்பாக இன்றைக்கு இரண்டு பிரச்சனை தமிழகத்தில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக கருத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அதிலும் சமீபத்தில் இந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த துப்பாக்கி சூட்டில் 13 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இந்த பிரச்சனையை எதிர்க்கட்சிகள் பல்வேறு எதிர்க்கட்சிகளும் கடுமையாக விமர்சித்த நிலையில் இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது இன்றைக்கு கூடிய இருக்கிறது. எனவே ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக நிச்சயமாக இந்த பிரச்சனையை எழுப்ப இருக்கிறது. ஆனாலும் இதை அதிமுக இதற்கான குறிப்பாக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அரசு இதற்கான பதிலையும் தயாராக வைத்திருக்கிறது. குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நேற்றைக்கு தமிழக அரசு இந்த ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கான ஒரு அரசாணையும் பிறப்பித்திருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் அந்த உயிரிழந்த குடும்பத்தாருக்கான நிவாரணத் தொகையும் உயர்த்தி உத்தரவிட்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட தமிழகத்துடைய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கு சென்று காயமடைந்தவர்களுக்கு ஆறுதல் தெரிவித்து வந்திருக்கிறார். இப்படியான ஒரு பதிலை இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அந்த பிரச்சனை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்து பேச இருக்கிறார். மற்றொரு புறம் திமுக இன்றைக்கு அவை நடவடிக்கைகளை முழுவதுமாக ஒத்திவைத்து விவாதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போலவே ஏற்கனவே காவிரி விவகாரம் தொடர்பாக இது போன்ற ஒரு பிரச்சனை எழுந்த போதும் கூட அன்றைக்கு திமுகவுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட பொழுது திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனைவரும் வெளியே அமர்ந்து, அதாவது சட்டப்பேரவை வளாகத்திற்கு வெளியேவும் அதே போல அந்த காமராஜர் சாலைக்கு வெளியே அமர்ந்தும் ஒரு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். இன்றைக்கும் அப்படியான வாய்ப்பு இருப்பதாக கருதி சட்டப்பேரவை வளாகம் முழுவதும் கடுமையான அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் சட்டப்பேரவைக்குள்ளும் 400க்கும் மேற்பட்ட அவை காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். திமுக இன்றைக்கு நிச்சயமாக இந்த ஸ்டெர்லைட் ஆலை தொடர்பான அந்த துப்பாக்கி சூட்டை கண்டிக்கக்கூடிய வகையில் பிரச்சனையை சபையில் எழுப்ப இருக்கிறது. எனவே அப்படி ஏதேனும் அமளி ஈடுபட்டால் அவர்களை அவை காவலர்களை கொண்டு வெளியேற்றக்கூடிய நடவடிக்கை விரைந்து எடுக்கக்கூடியதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் இங்கு அதிகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக இன்றைக்கு சபையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் இந்த விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்ப இருக்கிறார். அதே போல ஏற்கனவே திமுக உடைய செயல் தலைவரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த ஜிஓ, அதாவது அரசாணையை நேற்றைக்கு தமிழக அரசு வெளியிட்டிருந்த அந்த அரசாணையை கண் துடைப்பு என்றும் அதே போல இது நிரந்தரமாக மூடுவதற்கு வழிவகுக்காது. கடந்த 2013ஆம் ஆண்டும் அப்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இதே போன்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். ஆனாலும் நீதிமன்றத்துடைய உத்தரவின் பேரில் மீண்டும் ஆலை என்பது இயங்க தொடங்கிவிட்டது. எனவே இது ஒரு கண் துடைப்பு என்ற ஒரு கோரிக்கை ஒரு கண்டனத்தையும் வைத்திருக்கிறார். எனவே அது குறித்தும் இன்றைக்கு சட்டப்பேரவையில் அவர் நிச்சயமாக எழுப்ப இருக்கிறார். எனவே இன்றைக்கு காலை 10:30 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த சட்டப்பேரவையில் நிச்சயமாக ஒரு காரசாரமான விவாதமும் கடுமையான ஒரு அமளியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தேவப்பிரியன்.
அபினேஷ், மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடைய இறப்புக்கு பிறகு 2வது ஆண்டாக இந்த அதிமுக அரசு தமிழக பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற இருக்கு. குறிப்பா பட்ஜெட் தாக்கல் ஏற்கனவே நடைபெற்று முடிந்த நிலையில் இன்னைக்கு மானிய கோரிக்கை தொடங்க இருக்கு. இன்னைக்கு எந்தெந்த துறை மீதான மானிய கோரிக்கை நடைபெற இருக்கு? இதில் இந்த துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் என்ன? அது தொடர்பாக ஏதாவது அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இன்றைக்கு நான் முன்பு குறிப்பிட்டது போலவே பேரவை தொடங்கிய உடனே இரங்கற் குறிப்பு, மறைந்த சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான இரங்கற் குறிப்பு, பின்னர் கேள்வி நேரம், அதற்கு பிறகு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வருகிறார்கள். அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பிறகு நேரடியாக மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் என்பது தொடங்குகிறது. இன்றைக்கு 2 துறைக்கான மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் நடைபெறுகிறது. ஒன்று வனத்துறை. இந்த வனத்துறைக்கு கீழ் வந்து வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பங்கு பெற்று பேச இருக்கிறார். அதே போல தகவல் தொழில்நுட்பத்துறைக்கான மானிய கோரிக்கையும் இன்று பிற்பகல் நடைபெற இருக்கிறது. இதற்கான விவாதத்தில் அந்த துறையான அமைச்சர் மணிகண்டன் கலந்து கொண்டு பேச இருக்கிறார். குறிப்பாக வனத்துறை மட்டும் எடுத்துக்கொண்டு பார்த்தால் பெருவாரியான பிரச்சனை இருக்கிறது. குறிப்பாக குரங்கணியில் ஏற்பட்ட தீ விபத்து என்பது மிகப்பெரிய ஒரு தீ விபத்து. காட்டு தீயினால் ஏறக்குரிய பல உயிர்கள் பலியாகி இருக்கிறது. இதற்கான விசாரணை ஆணையம் ஒன்றையும் மூத்த IAS அதிகாரியான அதுல்ய மிஸ்ரா தலைமையில் உருவாக்கப்பட்டு அந்த அறிக்கை என்பது இன்றைக்கு இந்த மாத இறுதியில் தாக்கல் செய்யப்படும் என அதுல்ய மிஸ்ரா அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். எனவே நிச்சயமாக இது குறித்தும் இன்றைக்கு மிக விரிவாக விவாதிக்கப்படும். அதே போல தகவல் தொழில்நுட்பம் சார்பாகவும் இன்றைக்கு வந்து விவாதிக்கப்பட இருக்கிறது. குறிப்பாக வரக்கூடிய ஜனவரி மாதம் உலக முதலீட்டாளர் மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. அதில் தகவல் தொழில்நுட்பம் துறை சார்பான பங்களிப்பு என்ன என்பது குறித்தும் இன்றைக்கு மிக விரிவாக வந்து விவாதிக்கப்பட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த குரங்கணி தீ விபத்து என்பது சமீப காலங்களில் ஏற்படாத அளவுக்கான உயிர் பலி என்பது அதிகரித்திருக்கிறது. இதற்கான காரணம் என்ன, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்காத காரணமா என்பது குறித்து எதிர்க்கட்சியிலும் கேள்வி எழுப்ப திட்டமிட்டிருக்கிறார்கள். அதற்கான பதிலையும் இன்றைக்கு வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தன்னுடைய பதிலுரையிலிருந்து பதிலளித்து பேச இருக்கிறார். எனவே நிச்சயமாக இன்றைக்கு கூடக்கூடிய சட்டப்பேரவை என்பது மிக முக்கியமான ஒரு சூழலில் கூடியிருக்கிறது. நிச்சயமாக ஒரு பரபரப்பான ஒரு சூழலில் கூடியிருக்கக்கூடிய இந்த சட்டப்பேரவையில் வந்து காரசார விவாதத்திற்கும் மிக முக்கியமான மக்கள் பிரச்சனைக்கும் பஞ்சம் இருக்காது என்பதை நாம் இன்றைக்கு அவையில் நம்ம பார்க்கலாம். தேவப்பிரியா, தமிழக சட்டப்பேரவை மீண்டும் இன்று கூடியிருக்கக்கூடிய நிலையில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகள் தொடர்பாகவும் திமுக அதிமுக இரு கட்சிகளின் முக்கிய வியூகங்கள் தொடர்பாக கள தகவலை கொடுத்தீங்க அபினேஷ். உங்களை விரிவான தகவல்களுக்கு நன்றி.